கூட வாங்க. எனக்கு வேண்டாம்மா. அட்லீஸ்ட் அவளையாவது சாப்பிட கூட்டிட்டு வாங்க. என்னையம்மா வம்புல மாட்டி விடுற? அப்புறம் வீட்டோட மாமியாரா இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கூட கேப்பா. நான் செத்தே போயிடுவேன். என்னத்த நீங்களும் சொல்லி காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் உண்மையை சொல்றேம்மா. அத்த, நீங்க தானே இந்த வீட்டுல பெரியவங்க. நாங்க ஏதாவது அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டா நீங்க தானே எங்களை சமாதானப்படுத்தணும். எங்களுக்கு என்ன அப்பா அம்மாவா இருக்காங்க சமாதானப்படுத்த? நீங்க தானே எங்களுக்கு அம்மா மாதிரி. அன்னைக்கு அப்படிதான் அவர்கிட்ட சொல்றீங்க, அக்கா தங்கச்சிங்க அடிச்சுக்கிறாங்க புடிச்சுக்கிறாங்க, நீ எதுவும் தலையிடாத, அவங்களா பேசிப்பாங்க, நீ எதுவும் கண்டுக்காதன்னு சொல்றீங்க. அந்த வார்த்தையை கேட்டப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அத்தை? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதே மாதிரி மாதவனும் திவ்யாவும் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டா அதுங்க கடுக்குதுங்க, அதுங்க அடிச்சுக்கிட்டோம், பேசிக்கிறப்போ பேசிக்கிட்டோன்னு நீங்க பேசாம அப்படியே விட்டுருவீங்களா? அடுத்த அரை மணி நேரத்துல பதறி அடிச்சு அவங்க 2 பேர்கிட்டயும் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்க மாட்டீங்க? எங்களை பத்தி மட்டும் ஏது அப்படின்னு நினைக்க மாட்டேன்றீங்க? நாங்க 4 பேரும் உங்களுக்கு புள்ள மாதிரி தானே. நான் தான் நடந்தது எல்லாமே காலையிலேயே உங்ககிட்ட சொல்லி உங்க கால்ல விழுந்து நீங்க தான் சரணட்டு உங்ககிட்ட சரணடைஞ்சிட்டல்ல, இன்னும் உங்களுக்கு மனசு இறங்கலையா? தப்புதாம்மா, நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. இங்க பாருங்க அத்தை, எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அத்தை. காயத்ரிய சமாதானப்படுத்துங்க. இல்லனா நான் இந்த வீட்டை விட்டு போகிறது தவிர எனக்கு வேற வழி தெரியல அத்தை. காயத்ரி, நில்லுமா, சாப்பிட்டு போமா. எனக்கு சாப்பாடுல ஒண்ணு வேணாம். காயத்ரி, காயத்ரி, என்ன பண்றீங்க? சாவியை கொடுங்க. உங்ககிட்ட பேசணும், உள்ளவா. முடியாது. உள்ளவான்னு சொல்றேன்ல. முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏய், உள்ள வாடி. இந்த பாருங்க, என்ன வாடி போடுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? நான் உன் அம்மாடி. அம்மா அப்படிதான் சொல்லுவேன். இத பாரு, உங்க அக்கா உங்ககிட்ட கோயில வச்சு என்ன பேசினான்னு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அது விஷயமா உங்ககிட்ட பேசணும், உள்ளவா. இந்த பாருங்க, நான் அதை பத்தி எல்லாம் எதுவும் பேச விரும்பல. நீங்க சாவியை கொடுங்க, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பிடும். சாவி கொடுக்க தான் கூப்பிடுறேன், உள்ளவா. உன் அம்மா கூப்பிட்டா வரமாட்டியா? இத பாரு, உன் மேல எந்த தப்பும் இல்ல, நீ நடந்துகிட்டது எல்லாமே நியாயம்தான். வா, உள்ள வா. இல்ல, நான் வரல. வான்னு சொல்றேன்ல, வாடி, உள்ள வா. விடுங்க. சண்டை போட்டுக்காதீங்கடி. கல்யாணம் ஆகி போற வரைக்கும் தான் இந்த அக்கா தங்கச்சி உறவெல்லாம் நிலைக்கும். போற இடம் எப்படியோ, வாய்க்க போற புருஷன் எப்படியோ, கிடைக்க போற வாழ்க்கை எப்படியோ, அப்புறம் ஜென்மம் பூரா நீங்க கனவு கண்டாலும் அக்கா தங்கச்சிங்க மறுபடியும் இப்படி அன்பா பழகிக்க முடியாது. இதெல்லாம் கடைசி வரைக்கும் கனவாவே போயிடும்.
இது நிஜமா இருக்கும்போதே இந்த சந்தோஷத்தை செதற விடாம நல்லா அனுபவிச்சுக்கங்க. இவளுக்கு எவ்வளவு திமிரு நெஞ்சு எழுத்தம் இருந்திருந்தா என்ன பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பா. கோவில்ல வச்சு என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவருக்கு 2ஆம் தரமா வாக்குப்பட்டுக்கோன்னு என்ன கூசாம கேட்டுட்டு இருக்கா. அதுவும் சத்தியம் பண்ண சொல்றா. எல்லாரும் முன்னாடி என் கால விழுந்துட்டா தேவ. என்ன இப்படி எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி டார்ச்சர் பண்ண என்ன பண்ணுவ சொல்லுங்க அத்தை. இங்க பாரு, நீ உங்க மாமா கூட சிரிச்சு பேசி சந்தோஷமா பழகுற. அந்த தைரியத்துல தானடி நான் உன்னை கேட்டேன். நீ ஆபீஸ் வந்து பாரு, நான் 100 பேர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு தான் இருப்பேன். எல்லார் கையிலும் தாலி கொடுத்து என் கழுத்துல கட்ட சொல்லுவியா? இங்க நிலைமை அந்த மாதிரி இருக்குடி. என்ன என்ன பண்ண சொல்ற? என் குழந்தைய இழந்துட்டு, என் கர்ப்பப்பையையும் இழந்துட்டு, நான் அந்த கடவுள்கிட்ட கூட போய் நிக்க விரும்பல. ஆனா என் தங்கச்சி உன்கிட்ட அந்த கடவுள் விட ஒரு படி மேல வச்சுதானடி உன்கிட்ட என் பிரார்த்தனைய சொன்ன. அந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்றதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப, எவ்வளவு அழுத, அது உனக்கு தெரியும்ல. என் புருஷனுக்கு அவரோட ரத்தத்துலதான் வாரிசு வேணுங்கிறாரு. தத்து எடுத்துக்கலாம்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டேங்கிறாரு. குழந்தைங்களை பார்த்து அவரு ஏங்குறாருடி. அத பார்த்துட்டு என்னால இருக்க முடியல. நான் என்ன பண்றது? நீ என் தங்கச்சி தானே, உன்கிட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. நீ என் தங்கச்சி தானே, உன்கிட்ட கேட்க எனக்கு உரிமை இல்லையா? அந்த உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. உன் நினைப்பே டோட்டலா தப்பாவே இருக்கு. தாயும் செய்ய ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வாழ்ற வாழ்க்கையும் வேற வேறதான். நான் எப்படி உன் வாழ்க்கைய பங்கு போட்டுக்க முடியும்? எனக்கு அப்படி ஒரு அபிப்பிராயமே கிடையாது. இந்த பார், அப்படியே நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நீ என்ன நிம்மதியா சத்தியமா வாழ விட மாட்டேன். நான் வேணா இங்கிருந்து போயிடுறேன்டி. நான் தொலைஞ்சு போயிடுறேன், இல்ல செத்து கூட போயிடுறேன். சரசு, என்னமா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. இந்த பார், அப்படியே நீ போனாலும் அந்த அவமானமும் எனக்கு தான். ஊர்ல யாரும் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதா பேச மாட்டாங்க. அக்கா புருஷனையே மயக்கிட்டான்னு என்ன தாண்டி பேசுவாங்க. அந்த அவமானத்தோட இந்த உலகத்துல நான் எப்படி வாழ முடியும்? இந்த பார், ப்ளீஸ், நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு விட்டுரு. நான் எங்கேயாவது போய் தொலைறேன். என் வாழ்க்கைய நானே அமைச்சுக்கிறேன். இல்ல காயத்ரி, ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏப்பா சங்கர், ஏன் பாத்துட்டு இருக்க? பொம்பளை நான் தடுக்கிறேன், அவளை அடிச்சு கொண்டுடுவா போல இருக்க. சாவட்டுமா? ஐயோ சாவட்டும். இவ்வளவு அடிச்சு கொண்டு நானும் செத்து போறேன். என்கிட்ட வந்து சொன்னாமா காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. அப்போ என்ன அவளுக்கு எடுத்து சொன்னேன் வேணாண்டின்னு. அதே மாரி உங்கள்கிட்ட வந்து சொன்னா. அன்னைக்கு உங்களையும் திட்டினேன், இவளையும் திட்டினேன். எல்கேஜி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து எடுத்து சொல்றேன். திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னா ஒரு மாப்பிள்ளை வர சொன்னேன், அதுவும் நடக்கல. எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயம் காயத்ரி தெரியக்கூடாதுன்னு சொன்னா படிச்சு படிச்சு சொன்னமா அவள்கிட்ட. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அவன் மனசை கெடுத்து வச்சிருக்காமா. இன்னும் நான் எப்படிமா இந்த வீட்டுல இருப்பேன்? எப்படி அவன் முகத்துல முழிப்பேன்?
பிறந்த குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொல்றதுக்கும் ஒரு கன்னி பொண்ணு 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லம்மா. பாவம் அந்த பொண்ணு என் முகத்தை பார்க்க முடியாம கூசி செத்து போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இவதானே. இவளுக்கு என்ன அவ்வளவு ஆடம்? அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன். என் பேச்சு பேர் எதுக்கு அப்படி பேசணும்? இவளை அடிச்சா என்ன, இல்ல அடிச்சு கொன்னாதான் என்னங்கிற? அடிங்க, நல்லா அடிங்க, என்ன உயிரோட விடாதீங்க. தயவு செஞ்சு உங்க கையிலேயே என்ன கொன்னுடுங்க. எனக்கு விஷம் குடிக்க மனசு வரல. தூக்குல தொங்குறதுக்கும் எனக்கு தைரியம் இல்ல. உங்க கையிலேயே அடிச்சு கொன்னுடுங்க. நான் வாழ்ந்து ஒரு புண்ணியமும் இல்ல, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் எங்கேயோ செத்து போகிறதுக்கு நீங்களே உங்க கையில அடிச்சு கொன்னுடுங்க. உங்களுக்கு கொடுக்க முடியாத சந்தோஷத்துக்கு அதாவது எனக்கு பிராயச்சித்தமா இருந்துட்டு போகட்டும். உங்க வாரிசு தான் என்னால பெத்து கொடுக்க முடியல. என் உயிரை கொடுத்தாது அதுக்கு நான் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன். என்ன கொன்னுடுங்க. நான் பாவி, நான் பாவி. உன்னால காயத்ரி இந்த வீட்டை விட்டு மட்டும் தான் போறேன்னு சொன்னான். ஆனா நான் வாழ்க்கையை விட்டே வேலைக்கு போயிடுவேன்னு சொல்றேன். அக்கா, நான் உன்னை என் உயிருக்கு உயிரை நினைக்கிறேன். என் உயிருக்கு உயிரை நினைக்கிறேன். எங்க எல்லாரையும் நீ அம்மா மாதிரி வளர்த்துருக்கா, பெத்த தாய் மாதிரி வளர்த்துருக்க. நீ இழந்த சந்தோஷம் உனக்கு திரும்ப கிடைக்கணும். அதனாலதான் இந்த நிமிஷம் வரை என் கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் உன் சந்தோஷத்துக்கு பின்னாடி தாங்க ஏன் சந்தோஷம் இருந்திருக்கு தெரியுமா உனக்கு? உன் சிரிப்பு இருக்கு பத்தியா, அந்த சிரிப்பு தாங்க சாமி உலகம் எல்லாமே எனக்கு. அதையும் அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இதே யாராவது துரும்பத்துக்கு உன் மேல போட்டிருந்தாங்க, அவங்கள வெட்டி புதைச்சிருந்திருப்பேன். வாழ்க்கையில முத முறையா மாமா உன்னை கை நீட்டி அடிக்கும் போது என்ன சும்மா கை கட்டி வேடிக்கை பார்க்க வச்சிட்டலக்கா. மாமா பார்க்க நாயம் இருக்குக்கா. அதனாலதான் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியல. இல்ல சங்கர், நான் என்ன சும்மா இருக்கா. தப்பு பண்ணது நீ, எல்லா தப்பு உன் மேலதான். சரி போக. வேற யாரோ என் புருஷனுக்கு பொண்டாட்டியா வந்தா அவன் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவானான்னு எனக்கு தெரியாது.
மரியாதை எப்போ ஒரே மாதிரி இருக்காது. பிரியமுள்ள சரசு அக்கா, சங்கர், சுப்பு மாமா அவர்களுக்கு எனவே நான் வீட்டை விட்டு போகிறேன். இப்படிக்கு காயத்ரி பொழுது விடியும் போது நாம் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்.